முகாஃபி வருகிறான் என்பதற்காக போகிறவனும் தருகிறான் என்பதற்காக கொடுப்பவனும் இன உறவை பேணுபவன் அல்ல. என்னுடைய சகோதரன் வந்தா வர்ற வீட்டுக்கு போவன், அவர் ஏதாவது கொடுத்தால் நானும் கொடுப்பேன் என்ற நிலையில் இருக்கிறவன் இன உறவை பேணுபவன் அல்ல. சில் மன் கதஅக், நீ வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி செல்கிறானே உன்னுடைய சகோதரன், உன்னுடைய உறவினன், அவனிடத்தில் நீ போ. அவன் அடிக்கட்டும், ஏசட்டும், திட்டட்டும், உன்னை வீட்டை விட்டு துரத்தட்டும், நீ கவலைப்படாமல் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அவனுடைய ஹோலிலே போய் உட்கார்ந்து கொள். அப்போதுதான் நீ இன உறவை பேணியவனாக கருதப்படுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இன ஒற்றுமையை பேணுவதற்கான வழிகளை நாம் ஆரம்ப நிலையிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்காக, நம்முடைய சமூக ஒற்றுமையை பேணுவதற்கான அடிப்படைகளை ஆரம்ப நிலையிலிருந்து நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள்